ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நாம் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 சம்மர் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அதுவும் தர்பூசணி பழத்தை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெண்டுமே செய்கிறது ரொம்ப சுலபம், பட் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா வாட்டர் மெலனை இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி 3 பேருக்கு சர்வ் பண்ணுற குவான்டமாக இருக்கும். இப்போ நான் அந்த வாட்டர் மெலனை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்க போகிறேன். நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ரேண்டமாக கட் பண்ணுறத ஜூஸ் அடிக்கவும், இந்த சின்ன சின்னதாக சாப் பண்ணுறத நாம் கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணி க்ரன்ச்சியாக மாற்றுறதுக்காகவும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ரேண்டமாக கட் பண்ண க்யூப்ஸை தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த சின்ன சின்ன க்யூப்ஸ் இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ ரேண்டமாக கட் பண்ண க்யூப்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்குவோம் மிக்சியில். இது பேர் மொஹாபத் சர்பத்னு சொல்லுவாங்க. இப்போது இதை நல்லா வடிகட்டியில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்ச் வாட்டர் மெலனையும் கட் பண்ணி அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்தாச்சு. இதில் நாம் சாப் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன சின்ன துண்டுகளான வாட்டர் மெலன் ஆட் பண்ணலாம். இது குடிக்கும்போது வாயில் அடிப்படும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதோட உங்களுக்கு தேவைப்பட்ட ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கிட்டத்தட்ட ரோஸ் மில்க் ஃப்ளேவர், அந்த ரோஸ் மில்கோட தன்மை இதெல்லாம் இருக்கக்கூடியது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதை நீங்கள் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ ஒரு கிளாஸில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க வாட்டர் மெலனும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முஹாபத் சர்பத், அதாவது வாட்டர் மெலன் மில்க் ஷேக் மாதிரி தான். ஸோ இது ரெடி ஆயாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் நாம் ரேண்டமாக கட் பண்ண வாட்டர் மெலனை முதல்ல மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அடுத்து இந்த லெமனை நான் ஜூஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ரீஸ் பண்ண லெமன் ஜூஸில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வேறு எதுவும் லெமன் ஜூஸ். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலைன்னா நார்மல் ஜூஸ் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் புழிஞ்சிக்கலாம். அதோட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும். அந்த புளிப்பு காரம் இதுதான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ இப்போ இதையும் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதையும் நாம் ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் புளிப்பு காரம் இது ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டேங்கியாக வேணும் அப்படின்னா லெமன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பெப்பர் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டயட்டிக்காக குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி ஏஜ்டு பீப்புளுக்கும் சூட்டபிளாக இருக்கும். நான் முதல்ல சொன்னது குழந்தைங்க எல்லா ஏஜுக்கும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இதுலேயும் சர்க்கரைக்கு பதிலாக ஹனி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நான் ஒரு கிளாஸில் மாற்றிட்டு சாப் பண்ண வாட்டர் மெலனும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2-3 ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இதை நீங்கள் கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. ரெஃப்ரிஜிரேட் பண்ணி அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.